இப்போ கால் பண்ணுறா. ஹலோ, நான் ரேணு பேசுறேன். ஹலோ. என்னாச்சுங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா மனசு சரியில்லையா? அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாங்க, சொல்லுங்க. என்னவோங்க, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. உங்க மேனேஜரோட ஏதாவது சண்டையா? இனிமே அந்த மேனேஜரோட எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. என்னாச்சுங்க? ஆஃபீஸ் மாற போறீங்களா? இல்லைங்க, ரிப்போர்ட் பண்ணி அந்த மேனேஜர் மாற்றிட்டாங்க. அப்புறம் என்னங்க, புது மேனேஜர் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இப்போ தானே வந்திருக்காங்க, போக போக என்னன்னு புரிஞ்சிடும். ஆனாலும் எனக்கு பழைய மேனேஜர் தான் பிடிக்கும். அவங்க தானே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரச்சனையே இல்லைன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. கல் மாதிரி ஒரே இடத்துல இருப்போம். கரெக்டு தாங்க. நீங்க நிறைய யோசிச்சு டென்ஷன் எடுத்துக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாங்க, இந்த தடவை சரி ஆனாலும் ஆகலைனாலும் சரி பண்ணிட வேண்டியதுதான். சாரிங்க, நீங்கள் எதுக்கோ கால் பண்ணீங்க. நான் என்னென்னமோ சொல்லி உங்களை குழப்பிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். வேண்டியவங்க கூட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகாதுங்க. உங்களோட பேசதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள். என்னங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? என்னங்கெல்லாம் வேண்டாங்க, ஜஸ்ட் கால் மீ சுப்பு. நீங்க கூட வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க, வா போனே சொல்லுங்க. சொல்லுறேனோ. என்னது இது, மறுபடியும் வைக்கமா? நீங்களும் சாப்பிட்டீங்களாங்க? அக்கா மட்டும்தாங்க சரியா சாப்பிடல. ஹலோ, என்னங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னங்க சடனா சைலண்ட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். பாய். என்ன பாட்டிமா? இந்த வரலட்சுமிக்கு என்ன ஆச்சுடி? ரூம்ல இருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறா. எனக்கு என்ன தெரியும் பாட்டி, நீயே போய் கேளு. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம. ஆமா, நான் சொல்றதுக்கெல்லாம் இந்த வீட்டுல கோச்சுப்பீங்க பாருங்க. நான் அவளை எதுவும் சொல்லலப்பா. எதுக்குடி எதையோ இழந்த மாதிரி மூளையில உட்காந்துருக்காவ? ஐயோ, ஏதாவது ஆபீஸ் டென்ஷனா இருக்கும் பாட்டி. என்ன டிவி பார்க்க விட நொய்யு நொய்யுன்னுட்டு. கண்ணை முழிச்சதுல இருந்து இந்த போனு இல்ல அந்த டிவியை கட்டிட்டு அழற. இந்த கரண்ட் போனா நன்னா இருக்கும், அப்பதான் இவ அமைதியா இருப்பான். அடியே, என்ன வாயடி பாட்டி உனக்கு? சி, நல்ல சீன்ல கரண்ட் போயிடுச்சு. டிவி பார்த்தது போதும், எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு போ. அப்பா சாப்பிட வாங்கோப்பா. இதோ வரம்மா. ஜீரா ரைஸா? ஆமா, வரும் எங்க? அக்காக்கு பசிக்கல போல இருக்குப்பா. என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா? தெரியலப்பா, என்கிட்ட கூட அவ எதையுமே சொல்லல. கொஞ்ச நாளாவே அவ இப்படி தாண்டா இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வரலட்சுமி, அம்மா வரலட்சுமி. அப்பா, நீக்கு பசிக்கலப்பா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன ஆச்சுடா தங்கம்? எதுக்கு இப்படி இருட்டில் உட்காந்துருக்கிற? வேலையே வாமா. நீக்கு பசி இல்ல பாட்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ மட்டும் நீ சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன், உங்க அப்பனும் சாப்பிட மாட்டான், சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பாட்டி, நிஜமா நீக்கு பசிக்கலன்றல? இனிமே உன்னோட இஷ்டம், நான் கிளம்புறேன். சரி பாட்டி, இதோ வரேன். வா. போதும். என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, நீக்கு என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்க. சரி, சாப்பிடு.
பாத்தியா சாப்பாடு எவ்வளவு நன்னா இருக்கு. உன் பேத்தியை பார்த்து கத்துக்கோ. ரசம் கோமிய மாதிரி இருக்கு. பாட்டிமா பாட்டிமா ஏதாச்சும் கதை சொல்ல. எவ்வளோ நாள் ஆச்சு உன் மடியில படுத்துக்கிட்டு கதை கேட்டு. என்ன கதடி சொல்றது உனக்கு? ஏதாவது ஒரு கதை சொல்லு பாட்டிமா. கர்ணன் கதை தெரியுமா? கொடுத்து கொடுத்து செவந்த கைன்னு சொல்லுவாளே அவரா? அவர்தான். அவரு சிவாஜி கணேசனாச்சே. சிவாஜி இல்லடி, பைத்தியகாரி. துவாபர யுகத்துல சூரிய பகவானோட பையன் கர்ணன். தெரியுமா உனக்கு? சொல்லு சொல்லு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கர்ண மாதிரி மனசுள்ளவன் இந்த யுகத்துல எங்கேயும் கிடையாது. அவரு தான குணத்துல ரொம்ப உயர்ந்தவர். யாராவது எதையாவது கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. கஷ்டம்னு கேட்டு வர்றவங்களோட கஷ்டத்தை தான் தலைமையில போட்டுக்கிட்டு முடிஞ்ச உதவிய செய்வார். உண்மையை சொல்லணும்னா கர்ணனோட குணத்தால தான் யுத்தத்துல கௌரவர்கள் தோத்து போனாங்க. அவரு தான் உயிர் நண்பனான துரியோதனனுக்காக தான் சொந்த மகனையே இழந்தாரு. நல்ல எண்ணத்தோட இருந்தா நல்லதுதான் நடக்கும்னு நீதானே பாட்டி சொன்ன? நல்லது தானே அப்ப நடந்தது. பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. பாண்டவர்களோட சேனையை எல்லாம் எதுக்குற ஒரே தைரியசாலி கர்ணன் மட்டும்தான். ஆனா தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த பகவான் கிருஷ்ணன் விதியின்படி கர்ணன் தோக்கணும்னு எழுதி வச்சிட்டார். ஒருவேளை கர்ணன் இப்படி இல்லாம இருந்திருந்தா பாண்டவா தோத்துருப்பாளா பாட்டி? சொல்ல முடியாதுடி. அப்புறம் கர்ண கவச குண்டலத்தோட பிறந்தான். அது இருந்தா எந்த அம்பும் சரி எந்த வாளும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த போர் நடக்கிறதுக்கு முதல் நாள் பகவான் கிருஷ்ணன் இந்திரனை மாய ரூபத்தில் அனுப்பி கவச குண்டலத்தை தானமாக கேட்க வச்சாரு. தானம்னு கேட்க வந்தவங்கிட்ட கவச குண்டலத்தை கலட்டி கொடுத்துட்டாரு. அதுதான் அவருக்கு சாவை கொண்டு வந்து கொடுத்தது. ஆனால் அந்த விஷ்ணு பகவான் பண்ணுறது எல்லாமே உலக நன்மைக்கு தானே. ஆனால் இந்த காலத்தில் நாம் அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா இந்த உலகமே பயன்படுத்திக்கிட்டு நம்மளை தூக்கி போட்டுரும். தனக்கு போக தான் தானமும் தர்மமும். மற்றவங்களுக்கு நாம் ஒன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பார்க்கணும். அது அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு நமக்கும் தேவை. ஆனால் அவங்கள உயிர் பிழைக்க வைக்கிறதுக்காக நாம் சாகக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதை முதல்ல தக்க வச்சுக்கணும். நமக்கு போதுமான அளவு இருந்ததுன்னா அப்புறம் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும். அப்போ தான் பிழைக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றது நிஜமா பாட்டிமா? ஆமாண்டா அம்மா. இந்த சுயநலமான உலகத்தில் நம்மளை பற்றி யோசித்த பிறகுதான் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும். எதை பற்றியும் யோசிக்காம படுத்து தூங்குமா. நமக்கு தேவையானதை மத்தவங்களுக்கு கொடுத்து நாம கஷ்டப்படக்கூடாது. ரேணு கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்துட்டு என்னன்னு முடிவெடுப்போம். வாழ்க்கை ஃபுல்லா நானும் கஷ்டப்பட்டு என்னால சுப்புவும் கஷ்டப்படக்கூடாது. என்னன்னு பேசி பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாட்டி பாட்டி பாட்டியும் அப்பாவும் வெளியே போயிருக்காக்கா. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? நிச்சயதார்த்தம் ரொம்ப பக்கத்துல இருக்குல்ல, நிறைய வேலை இருக்கு. அத பார்க்கதான் போயிருக்கா. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான்க்கா போயிருக்கா. இதுதான் கரெக்ட் டைம். ரேணு இங்க வாயே. என்னக்கா, ஒரு பக்கம் அந்த கிழவி உயிரை வாங்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நீ இம்சை கொடுக்கற. முக்கியமான விஷயம் ஒண்ணு உன்கிட்ட பேசணும்னு தான் கூப்பிடுறேன். வா வந்து உட்காரு. என்ன விஷயம் சொல்லு. அது அது என்கிட்டயே இவ்ளோ தடுமாறுற எனக்கா விஷயம்? இப்போ என்னோட இடத்துல நீயும் உன்னோட இடத்துல நானும் இருக்கேன்னு வச்சுக்கோ. எதுக்குக்கா இதெல்லாம்? நினைச்சுக்கோ. ஏன் சொல்றேன். சரி சொல்லு. எனக்கு ஒரு லவர் இருக்காரு.
அவருக்கு உன்னை விட வயசு கம்மி. ஆனா 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்போ நீங்க 2 பேரும் எல்லாரையும் ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க. அதுக்குள்ள என்ன பொண்ணு பார்க்க வராங்க. என்ன பாக்குறதுக்காக உன்னோட லவர் வராரு. வந்த கன்ஃபியூஷன்ல நீ கல்யாணம் பொண்ணுன்னு நினைச்சு எனக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா வந்தவர எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவரு ஓகே சொன்னதுனால நானும் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வரலட்சுமியா நீ என்ன பண்ணுவ? என்ன சொல்ற கண்ணே? அப்படின்னா நீ சுப்புவை லவ் பண்றியா? என்ன ஏமாத்திட்டல? நான் உன்னை ஏமாத்தலடி. நான் உன்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ல நீயா இருந்தா என்ன பண்ணுவேன்னு. என்னடி சொல்ற? இப்பவா சொல்லுவ? எனக்கு ஒரு வழி தெரியல. சொல்லு, நீயா இருந்தா என்ன பண்ணுவ? ஓஹோ, அப்படின்னா நான் பார்த்தது பயந்தது எல்லாமே நிஜம்தானா? அன்னைக்கு அவ்வளவு பிரமாதமா நடிச்ச. ரேணு, கூலாரு. கூல் என்னக்கா கூல்? சின்ன வயசுல இருந்து எல்லாமே உனக்கு தான் முதல்ல செஞ்சிருக்காங்க. என்ன வாங்கினாலும் உனக்கு தான் முதல்ல வாங்குவாங்க. என்ன நடந்தாலும் ஒன்னதான் முதல்ல வச்சு பாப்பாங்க. நான் பின்னாடி தான் இருந்தேன். நீ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் தான் யூஸ் பண்ணணும். அது என்ன கர்மமோ, எப்ப பார்த்தாலும் கியூல நிக்கிற மாதிரி நிக்கணும். உனக்கு அப்புறம் தான் எனக்கு எதுவா இருந்தாலும் நடக்குது. இந்த கல்யாணம் முதல்ல எனக்கு நடக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? அதுவும் எனக்கு பிடிச்சவரோட நடக்க போகுதுன்னு ரொம்பவே ஆனந்தப்பட்டேன். இப்ப அவ என்னோட ஆளு, அவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா என்ன பண்றது? ரேணு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரேணு. என்னோட கஷ்டம் உனக்கு புரியாதுக்கா. இது உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படி இருந்திருப்பியா? புரியாம தானே இவ்ளோ கூலா என்கிட்ட சொல்ற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரேணு. இந்த தடவை நான் புரிஞ்சுக்க மாட்டேன்க்கா. நான் சுப்புவதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வேணா அவனை மறந்துரு. சுப்பு எனக்கு தான். என்னடி பேசிட்டு இருக்க நீ? எனக்கு வேண்டியதை கேக்குற வரலட்சுமி. ரேணு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சுப்புவும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இது வேற ஒண்ணு. உன்னை லவ் பண்ணிருந்தா அவர் ஏன் கூட பேசுறாரு? கல்யாணத்துக்கு ஏன் ஓகே சொன்னாரு? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் சைலண்டா இருக்காரு? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கிறதால தானே? நான் சொன்னதுனாலதான் அவன் அமைதியா இருந்தான். நான் வேணான்னு சொன்னதுனாலதான் அவன் உன்கிட்ட பேசினான். ஆனா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. அவன் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். கேட்டுட்டே இருக்கன்னு பேசிட்டே இருக்காத கனி. அவர் எனக்கு தான் சொந்தம். அவர் கூட மட்டும்தான் என் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். பைத்தியம் மாதிரி பேசாத ரேணு. உனக்கு அக்காவா நான் இதை விட்டு கொடுக்க நினைச்சேன். விடணும்னு நினைச்சல, இப்ப விட்டு தொலை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுப்புக்கு மேல காதல் இல்ல, உனக்கு புரியாதா? நீதான் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன உனக்கு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை பத்தி யோசிச்சதுனாலதான் இப்ப வரைக்கும் அவனை நான் வேணான்னு நினைச்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பாக்கும்போது இதுக்கெல்லாம் வர்த்தே இல்லாத ஆளுன்னு நீ தோணுது. என்னடி வர்த் இல்ல? இவ்ளோ நாள் வேணான்னு சொன்ன, இப்ப சடனா அவன் உனக்கு வேணுமா? உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிச்சு எங்க 2 பேரோட வாழ்க்கை சஃபர் ஆகுது ரேணு. அதுக்கு என் வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும். நீ மட்டும் சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? அப்படி இல்லடி ரேணு. நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும், நான் அழுதுட்டு மூலையில உட்காரணும். ரேணு, எனக்கு புரிஞ்சுடுது. அடிச்சி ஆமாண்டி, நானும் சுப்புவும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க போறோம். நீ சுப்புவை மறந்துரு. சுப்புவை மறக்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. கல்யாணம்னு நடந்தா அது அவரோடதான். நானும் தாண்டி சுப்புவை விட முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்ப. உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போறேன். நீ உட்கார்ந்து பாத்துட்டே இரு. அப்பா வரட்டும், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் அவனை யார் கல்யாணம் பண்ணிக்கிறா, யார் பாத்துட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு பாத்துரலாம். பாட்டி ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சுப்புவும் என்னதான் லவ் பண்றான். இதுக்கு மேல என்ன தேவை? எனக்கும் சுப்புக்கும் கல்யாணம் ஆகும். போனா போது சின்ன பொண்ணுன்னு மெதுவா சொன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கத்துற. சொல்லு சொல்லு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். என்ன ஆகும்? எனக்கும் சுப்புக்கும் கல்யாணம் ஆகும். ஓ அப்படியா? கல்யாணம் இல்லடி, கருமாதிதான் ஆகும். சுப்புவை விட உன்னோட வயசு அதிகம்ங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இப்ப போய் சொல்லுவியா அப்பா கிட்ட? பாக்கலாம் யாருக்கு கல்யாணம் ஆகுது ஆகலன்றது.
ஹலோ. ஐயோ ஏங்க அழுகிறீங்க, என்னாச்சு? ஹலோ ரேணு, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு கால் வருது. இவ வேற கால் பண்றாளே. எங்க அக்கா தானே இப்ப கால் பண்ணிட்டு இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் சுப்பு, இப்ப மட்டும் நீ போன் எடுக்கல, உன்னை ஒரு வழி பண்ண போறேன். ஒரு நிமிஷம் அவகிட்ட மட்டும் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏன் ஏன் இப்போ அழுகுற? காலை கட் பண்ணாதீங்க சுப்பு. எங்க அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? ஒரு நிமிஷம் இரு, உங்க அக்கா கிட்ட பேசி நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். அவ திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்கா. என்னங்க சுப்பு? என்ன சொல்லு? போனை கான்ஃபரன்ஸ்ல போடுங்க. அப்படி ஒரு வழி இருக்குல்ல? குட் ஐடியா. ஏ முண்டோ, போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? கான்ஃபரன்ஸ்ல யார் அதுவா? அது இல்ல, உன் தங்கச்சி. ஏய், எதுக்கு அவர்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க நீ? ஏய், அவன் ஏன் சுப்பு, நான் என்ன வேணா பேசுவேன், உனக்கு என்ன? ஏய் சுப்பு என்னோட ஆளு, உனக்கு என்னடி நடுவுல? எதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசிட்ட, உன்ன அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னடி பண்ணுவ? உன் கைய ரெண்டையும் உடைச்சு அடுப்புல வச்சிருவேண்டி. அது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் பாரு. ஆமாடி, பாத்துட்டு தான் இருப்பேன். ஏய் அக்கா, நான் பெரிய இவளா நீ? ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. வாடி என்னன்னு வரணும் சொல்லு, இப்பவே வரேன். ஏய் ஏய் நிறுத்துங்க, நிறுத்துங்கடி. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கான்ஃபரன்ஸ் கால்? சுப்பு, சுப்பு என்னோட ஆளு ஆல்ரெடி. சுப்பு எனக்கு தான். அடச்சி நிறுத்துங்கடி. இது வரைக்கும் கத்தல என் காது ரெண்டு கிழிஞ்சிருச்சுடி. என்னது? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எல்லாரும் பொறுமையாக பேசலாம். ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாம், ஓகேவா? உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பேசுவோம், ஓகேவா? இந்த வரலட்சுமியை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதில் அவள் தங்கச்சி ரேணு வேற சேர்ந்துட்டாலே. என்ன இப்படி அடிச்சுக்கிறாளுங்க ரெண்டு பேரும்? இன்னும் நான் என்னென்னலாம் பார்க்க போகிறேன்னு தெரியலையே.